நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். பொருவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். விளக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்த தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெண் கொலையில் கணவன் மனைவி கைது. கடனை அடைக்க கொலை செய்து நகைகளை திருடிச் சென்றதாக வாக்குமூலம். குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர். பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். காவிரி நீர் விவகாரம். முதல்வர் விஜயை கர்நாடகா செல்வது உறுதியாகவில்லை. அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கடந்த கால திமுக கூட்டணியின் வெற்றிக்கு விசிகாவின் வாக்குகளே காரணம். திருமாவளவன் பேச்சு. இனி விரிவான செய்திகள். விமர்சனம் செய்பவர்களுக்கு தலைவர் விஜய் வழியில் உசுப்பேத்துபவர்களிடம் உம்முனும் இருக்க வேண்டும் என்கிற வழியை பின்பற்றி வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறையில் அணில் போன்ற பங்களிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அம்லோற்பம் லூர்து அகாடமி சார்பில் அப்பள்ளியில் பயின்று சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் மற்றும் அகில இந்திய அளவிலான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் விழாவில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முக்கிய காரணம் எனது மூத்த அமைச்சர் ஆனந்த் அவர்களது அழைப்பின் பேரில்தான் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளேன் என்றார். தமிழகத்தில் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்கள் குறித்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் பாடத்திட்டங்களை தற்பொழுது முழுமையாக மாற்றி அமைத்து வருகிறோம். குழந்தைகளுக்கு கற்றல் சுமையாக இல்லாமல் ஆர்வமூட்டும் வகையில் பாடத்திட்டத்தை பாடத்திட்டமாக மாற்றி வருகிறோம். பாட புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து வண்ண படங்கள் மற்றும் காட்சிகளை அதிகரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் கணிதம் போன்ற பாடங்களை கூட கதைகள் மூலம் மாணவர்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்தி வருகிறோம். அரசு பள்ளிகளில் பயிலும் ஆட்டிசம் பாதித்த மாணவர்களுக்காக எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களை திரையிட்டு காண்பிக்கும் திட்டத்திற்கு பெற்றோர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்றார். தொடர்ந்து அவர், கல்வித்துறையில் இதுபோன்ற பல்வேறு மாற்றங்களை நாங்கள் ஒரு அணிலை போல சிறு சிறு பங்களிப்புகளாக செய்து வருகிறோம். நானும் ஒரு அணிலாக செயல்பட்டேன் என்பதில் பெருமைப்படுகிறேன். இவ்வளவு பணிகளை செய்தாலும் விமர்சனங்கள் வருவது இயல்புதான் என்று கூறினார். இறுதியாக அவர், எங்கள் தலைவர் சொல்லும்படி உசுப்பேற்றுபவர்களிடம் அமைதியாகவும் தேவையற்ற விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பொழுது பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அமைச்சரின் பேச்சு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று அம்மாநில முதல்வர் சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்கிற தகவல் உறுதியானது இல்லை எனவும், இது குறித்து யார் தகவல் சொன்னாலும் அதில் உண்மை இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ரஞ்சித் அவர்களின் எண்ணம் நிறைவேறும் வகையில் ஒரு நாள் செயல் செய்து காட்டுவோம். நீட்டுக்கான கூட்டத்தில் இதை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை எனவும், நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்துள்ளோம். போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. காவல்துறையினர் போராடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். திமுக கூட்டணி வெற்றிக்கு விசிக வாக்குகளே காரணம் என்று ஆட்சி மாறினாலும் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் காவல்துறையின் அணுகுமுறை மாறவில்லை, இதுதான் மாற்றமா என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. அகில விசிக தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது மேடையில் திருமாவளவன் பேசும்பொழுது,
தலைவர் தொல் திருமாவளவன் விசிகாவை திட்டமிட்டு அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி வெற்றிக்கு விசிக வாக்குகளே முக்கிய காரணம் என்றும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த முறை திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு விசிக வாக்குகளே முக்கிய காரணம். அதற்கான தரவுகள் எங்களிடம் உள்ளன. ஆனால் விசிக வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டதாகவும் எனக்கு பின்னால் யாரும் இல்லை என்றும் சிலர் திட்டமிட்டு பரப்புகின்றனர். திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கிதான் சரிந்துள்ளது. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து விசிகாவை மட்டுமே குறிவைத்து தாக்குகின்றனர். 3 பேரை கட்சியிலிருந்து நீக்கினால் விசிக சிதைந்துவிடும் என்று நினைப்பது தவறான மதிப்பீடு. மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சிதறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். விசிக நினைத்திருந்தால் தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணி சிதறி இருக்கும். தலித் தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். விசிக உடைய வேண்டும், சிதைக்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியுடனே சில அரசியல் சக்திகள் செயல்படுகின்றன. அமைச்சராக்கினால் போதும், வாரியங்கள் அல்லது அரசு பதவிகள் வழங்கக்கூடாது என்ற மனநிலைமையும் உள்ளது. தேர்தலுக்கு பிறகு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. என்னுடன் பயணித்த ஒருவரை அமைச்சராக்கி உள்ளேன். நாங்கள் சராசரி அரசியல் செய்வதில்லை. எந்த முடிவையும் கலந்து ஆலோசித்த பிறகே அறிவிக்கின்றோம். எங்களை ஜாதி அரசியல் செய்யும் கட்சி என்ற பார்வையில் அணுகுவது தவறானது என்றார். மேலும் நீட் தேர்வு குறித்து பேசிய அவர், காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று கூறாது. ஏனெனில் அந்த தேர்வு முறையை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் தான். பாஜகவும் நீட்டை எதிர்க்காது. ஏனெனில் அதனால் அரசியல் பலன் அடைந்து வருகிறது. எனவே நீட்டை ரத்து செய்வதே அனைவரின் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்றார். அரசு நிர்வாக மாற்றங்கள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பி, அதிகாரிகளை மாற்றினாலே, அமைச்சர்களை மாற்றினாலோ மட்டும் மாற்றம் ஏற்படாது. தமிழ்நாட்டில் காவல்துறையின் செயல்பாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது? இன்னும் அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்வுகளுக்கே தடைகள் விதிக்கப்படுகின்றன. இதுதான் மாற்றமா என்று விமர்சித்தார். புதுச்சேரியில் தங்க நகைகளுக்காக பெண்ணை கொலை செய்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடிச் சென்ற தனியார் உணவு விநியோகம் செய்யும் ஊழியர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6.5 சவரன் தங்க நகைகள், கொலைக்கு பயன்படுத்திய அம்மிக்கல், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் மணி. இவரது மனைவி ரமணி. இவர்களுக்கு கல்லூரி படிக்கும் ஒரு மகளும் பள்ளி படிக்கும் மகனும் உள்ளனர். மணி வீட்டின் அருகே சொந்தமாக ஓட்டல் நடத்தி வருகிறார். நேற்று மணி ஹோட்டல் வேலைகளை முடித்துவிட்டு மார்க்கெட்டுக்கு சென்று மதியம் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் கதவை திறந்து சமையலறை அருகே உள்ள சிறிய சந்து பகுதியில் அவரது மனைவி ரமணி ரத்த வெள்ளத்தில் உயிர்ந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த மணி கூச்சலிட்டதில் அக்கம் பக்கத்தினர் வந்து மணியுடன் சேர்ந்து லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கழுத்து, தலை உடைந்தும் நெற்றி, முகத்தில் கத்திரிக்கோளால் சரமாரியாக குத்தப்பட்டும் கழுத்தில் துணி சுற்றப்பட்ட நிலையில் கிடந்த ரமணியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது முதற்கட்ட விசாரணையில் ரமணி அணிந்திருந்த 4 சவரன் தங்க தாலி, செயின் மற்றும் பீரோவில் இருந்த 2 சவரன் தங்க நகை மாயமாகி இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் மணியிடம் விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் காலை ஹோட்டல் பணியில் இருந்தபொழுது அவரது மனைவி ரமணி வீட்டில் உள்ள அவரது அக்கா மகன் சேது, அவரது நண்பர் பிரவீன் மற்றும் பிரவீனின் மனைவிக்கு உணவு எடுத்து செல்வதாக கூறி சென்றார். அதற்கு பின்பு வந்து பார்த்தபொழுது சடலமாக இருந்தார் என தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் சேது நாராயணனுக்கு போன் செய்து அவர் எங்கே இருக்கிறார் என கேட்டபொழுது அவர் தனது நண்பர் பிரவீனுடன் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்ற நிலையில் தனது சித்தி சடலமாக இருப்பதாக அவரது சித்தப்பா கூறியதை அடுத்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே போலீசார் அக்கம்பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மணி வீட்டிற்கு சேது நாராயணனின் நண்பர் பிரவீன் மற்றும் அவரது மனைவி தவிர வேறு யாரும் வந்து செல்லவில்லை என உறுதி செய்து கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அங்கு சேது நாராயணனுடன் வந்திருந்த பிரவீன் ரமணியின் உடலை கண்டு கதறி அழுதுள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் பிரவீனை அழைத்து சென்று அவர்கள் பாணியில் விசாரித்தனர். அதில் ரமணியை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பிரவீனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ரமணியின் அக்கா மகன் சேது நாராயணன் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து சித்தி வீட்டில் தங்கி தனியார் உணவு விநியோக பணி செய்து வந்தார். அப்பொழுது அதே பணி செய்யும் தனக்கு பழக்கம் ஏற்பட்டது என்றும் கடந்த 2 மாதத்துக்கு முன்பு சேது நாராயணனுக்கு விபத்து ஏற்பட்டு அவர் வீட்டில் இருக்கும்பொழுது பிரவீன் தினமும் அவர் வீட்டுக்கு சென்று வரும்பொழுது ரமணி மணி குடும்பத்துடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும்
அப்போது ரமணி கழுத்தில் நகைகள் இருப்பதைக் கண்டு அதனை திருடி தனக்கு இருக்கும் கடனை அடைக்க நினைத்து தொடர்ந்து அவரை நோட்டமிட்ட பொழுது பகல் நேரத்தில் ரமணி வீட்டில் தனியாக இருப்பதும் சேது நாராயணன் மாடியில் இருப்பதால் சுலபமாக நகைகளை எடுக்கலாம் என முடிவு செய்தேன். அதன்படி சம்பவத்தன்று என் மனைவி ஈஸ்வரியுடன் வந்தேன். அப்பொழுது ரமணி மேலே இருந்த எங்களுக்கு காலை உணவு கொடுத்தார். அதில் நானும் என் மனைவியும் அவர் கையால் பரிமாறப்பட்ட தோசையை சாப்பிட்டோம். இதனைத் தொடர்ந்து என் மனைவி சேது நாராயணன் கீழே வராமல் திசை திருப்ப அவருடன் ரீல்ஸ் எடுக்க கூறிவிட்டு நான் கீழே சென்று ரமணிக்கு புடவை சர்ப்ரைஸ் என கூறி கிஃப்ட் கொடுத்தேன். மேலும் ஒரு சர்ப்ரைஸ் இருப்பதாக கூறி அவரது கண்களை மூடிய சிறிது நேரத்தில் நான் புடவையில் மறைத்து வைத்திருந்த கல்லால் ரமணியின் தலையில் அடித்தேன். அதில் அவர் நிலை குலைந்தார். பின்பு அங்கிருந்த அம்மிக்கல்லால் முகத்தில் அடித்த பொழுது அவர் நிலை தடுமாறி சமையல் அறைக்கு சென்றார். மேலும் அவரின் சத்தம் கேட்காமல் இருக்க வாயில் துணியை வைத்து அடைத்து அங்கிருந்த கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்தேன். பிறகு சமையல் அருகே உள்ள சிறிய சந்து பகுதியில் உடலை இழுத்து சென்று போட்டுவிட்டு மேலும் அவர் அணிந்திருந்த நகையை எடுத்துக்கொண்டு ஹால் மற்றும் சமையல் அறையில் இருந்த இரத்தக்கரையை சுத்தம் செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு ஈஸ்வரி சேது நாராயணன் படத்திற்கு அழைத்து சென்றேன். படத்திற்கு புதுச்சேரி திரையரங்கில் டிக்கெட் இல்லாததால் கடலூருக்கு சென்றபொழுது ரமணியின் கணவர் மணி போன் செய்து கொலை சம்பவத்தை கூறினார். இதையடுத்து மணியிடம் துக்கம் விசாரித்த பொழுது போலீசாரிடம் மாற்றிக்கொண்டேன் என்றார். இதையடுத்து போலீசார் பிரவீன்குமார் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொள்ளையடித்த 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை, 2 செல்போன்கள், பைக், கொலைக்கு பயன்படுத்திய அம்மிக்கல் ஆகியவை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதிக்கு 8 மாத ஆண் குழந்தையும் ஈஸ்வரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவ படிப்பில் அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகளை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 180 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 131 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஜிப்மரில் உள்ள 243 இடங்களில் புதுவை மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 650 MBBS இடங்கள் உள்ளன. இக்கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டு நீதிமன்ற உத்தரவின்படி வெங்கடேஸ்வராவில் 92, மணக்குள விநாயகர் கல்லூரியில் 93 என அரசு ஒதுக்கீடாக 255 இடங்களை ஒதுக்கின. அதே சமயம் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரு இடம் கூட புதுவை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேசிய மருத்துவ கவுன்சில் உத்தரவின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் புதுவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 35 முதல் 37% இடங்களை தான் அரசுக்கு வழங்கி வருகின்றன. அண்டை மாநிலமான தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக 65% இடங்களும், தெலுங்கானா, ஆந்திராவில் 85% இடங்களும், மற்ற மாநிலங்களில் 50% இடங்களும் பெறப்படுகின்றன. இதனால் நடப்பாண்டு புதுவை அரசு 50% இடங்களை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கங்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனிடையில் 2026-27 கல்வியாண்டுக்கு நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து சென்டாக்கில் விரைவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட உள்ளது. இதற்கிடையே தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, இயக்குநர் செவ்வேல், இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, சார்பு செயலர் சௌமியா மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் 1 தனியார் பல் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பிற மாநிலங்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 50%, 65% என இடங்கள் ஒதுக்கின்றன. அதேபோல நீங்களும் புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக கூறினர். மேலும் இந்த ஆண்டு அரசு ஒதுக்கீடாக 50% இடங்களை கொடுத்தே தீர வேண்டும் என்றும், இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிவிட்டு 27ஆம் தேதிக்குள் அரசுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார்.
புதுச்சேரி நகர பகுதியில் குடிபோதையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் ஓட்டி வந்த சொகுசு கார் 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் இருசக்கர வாகனங்களில் பயணித்த குழந்தை உள்ளிட்ட 8 பேருக்கு மேற்பட்டோர் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீஸ் முன்னிலையில் தர்மடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று நகர பகுதியில் சாரம் அருகே உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு பொதுமக்கள் அந்த சாலையை பைக்கில் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று அதிவேகமாக வந்து எதிரே இருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்றது. இதில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த குழந்தை உட்பட 8 பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் பலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபருக்கு போலீசார் முன்னிலையில் தர்மடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் கார் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியதில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் சேதமடைந்தது மட்டுமில்லாமல் பலருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசு அதிகப்படியான ரெஸ்டோபார் மற்றும் பார்களை திறந்து குடிமகன்களை ஊக்குவிப்பதாகவும் இதனாலேயே இதுபோன்ற விபத்துகள் அதிகம் ஏற்படுவதால் இதற்கு அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட இளைஞர்கள் அரசை வசைபாடினர். பிரெஞ்சு குடியுரிமைக்கு ஆள்மாறாட்டம் தமிழக ஆசாமிக்கு 4 ஆண்டு கடுங்காவல் புதுச்சேரி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. புதுச்சேரியில் ஆள்மாறாட்டம் செய்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழக ஆசாமிக்கு 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முருங்கப்பாக்கத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம், இவரது மனைவி கஸ்தூரி. கடந்த 1955ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரியில் வசித்து வரும் இவர்களுக்கு அன்னம்மாள் என்ற மகளும் வீராசாமி, பழனி என்ற மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் வீராசாமி தனது பெற்றோர் 1955ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரியில் வசித்து வந்ததை தொடர்ந்து பிரெஞ்சு குடியுரிமை கோரி கடந்த 2005ஆம் ஆண்டு புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தார். ஆவணங்களை ஆய்வு செய்த தூதரக அதிகாரிகள் தங்கள் குடும்ப பெயரில் ஏற்கனவே பிரெஞ்சு குடியுரிமை வழங்கப்பட்டு விட்டதாக கூறி சில ஆவணங்களை கொடுத்து மனுவை நிராகரித்தனர். தூதரக அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆள்மாறாட்டம் செய்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றது தெரியவந்தது. இதுகுறித்து வீராசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியதில் காஞ்சிபுரம் மாவட்டம் மழுவுக்கரணை கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலபதி பழனி பெயரிலும் அவரது மனைவி வேதவதி கஸ்தூரி பெயரிலும் குருசுக்குப்பம் வேலாயுதம் மூர்த்தி பெயரிலும் போலி ஆவணங்கள் மூலம் ஆள்மாறாட்டம் செய்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றதும் இதற்கு லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் காமராஜ் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. அதன் பேரில் 4 பேர் மீதும் ஆள்மாறாட்டம், ஏமாற்றும் நோக்கில் பொய்யான ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் புதுச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜராகினார். இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வேதவதி இறந்துவிட்டார். வேலாயுதன் பிரான்ஸ் சென்று விட்டதால் அவர் மீதான வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டது. வெங்கடாச்சலபதி மற்றும் காமராஜ் ஆகியோர் மீதான வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சல் வெங்கடாச்சலபதி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 4000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். காமராஜை வழக்கில் இருந்து விடுதலை செய்ய உத்தரவிட்டார். போலி ஆவணங்கள் மற்றும் ஆள்மாறாட்டம் செய்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைப்பது இதுவே 3வது வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தேர்வு. முனைவர் வி முத்து தலைவராகவும் முகுந்தன் பொதுச் செயலாளராகவும் தேர்வு. அனைத்திந்திய தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பின் அனைத்திந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாடு சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் தலைமையேற்றார். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க கூட்டமைப்பின் புதிய பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட முனைவர் முத்து தலைவராகவும், டெல்லி முத்தமிழ் பேரவை முகுந்தன் பொதுச் செயலாளராகவும், செழியன் குமாரசாமி பொருளாளராகவும், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் வேலஸ்ரீ துணை தலைவராகவும், அருளானந்தம் துணைத் தலைவராகவும், இன்பா துணை செயலாளராகவும், திருச்சி தமிழ்ச்சங்க செயலாளர் உதயகுமார் துணைத் தலைவர்களாகவும்,
பாஸ்கர் செயல் தலைவராகவும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். திருநள்ளாற்றில் விளையாட்டு மைதானத்தை ஆய்வு செய்த அமைச்சர் GNS ராஜசேகரன் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை என உறுதி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சண்முகம் அரசு மேல்நிலைப் பள்ளி தேனூர் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தை புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஆய்வின் பொழுது விளையாட்டு மைதானத்தில் நிலவி வரும் அடிப்படை வசதிகள், பயிற்சிக்கான உள்கட்டமைப்பு மற்றும் வீரர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக விளையாட்டு உபகரணங்கள், மைதான பராமரிப்பு, கூடுதல் வசதிகள் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்ட அமைச்சர் GNS ராஜசேகரன் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைந்து ஏற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர்களின் திறமைகளை மாநில மற்றும் தேசிய அளவில் வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். அமைச்சரின் இந்த உறுதிமொழியை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த ஆய்வில் பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நீட் எதிர்ப்பு போராட்டம் நடைபெறலாம் என கிடைத்த தகவலை அடுத்து முன்னெச்சரிக்கை காரணமாக மூடப்பட்ட புதுச்சேரி கடற்கரை சாலை மீண்டும் திறக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் அமைப்புகள், பல்வேறு அரசியல் சமூக அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களை ஒட்டி நகரின் முக்கிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆளுநர் மாளிகை முதல் டூப்ளெக்ஸ் சிலை வரையிலான கடற்கரை சாலை முழுவதும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுடன் கடற்கரை சாலையின் இருபுறங்களிலும் போலீசார் தடுப்புகள் அமைத்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வழக்கமாக மாலை நேரங்களில் அதிக அளவில் மக்கள் கூடும் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை சீரானதை தொடர்ந்து இன்று காலை கடற்கரை சாலை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கம் போல ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலைக்கு வருகை தந்து நடைபயிற்சி மேற்கொண்டதுடன் கடற்கரையின் அழகை ரசித்தனர். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முக்கிய இடங்களில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி MLA அவர்களின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி MLA அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகியவை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நெட்டப்பாக்கம் பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் செயலாளர் சௌரிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த், இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சகீசன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெண் கொலையில் கணவன் மனைவி கைது, கடனை அடைக்க கொலை செய்து நகைகளை திருடிச் சென்றதாக வாக்குமூலம். குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர், பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். காவிரி நீர் விவகாரம், முதல்வர் விஜயை கர்நாடகா செல்வது உறுதியாகவில்லை, அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. கடந்த கால திமுக கூட்டணியின் வெற்றிக்கு விசிகாவின் வாக்குகளே காரணம், திருமாவளவன் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.